என்ன கிறிஸ்தவங்க நகை போட மாட்டீங்களாமே, நகை போட்டால் பாவமா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்களா? வெல்கம் டு த சீரீஸ் பிரேக்கிங் த கிறிஸ்டியானிட்டி இன்டு சங்க்ஸ். பெரும்பாலும் இந்த கேள்விக்கு 3 ரீசன் வைக்கிறாங்க. என்னென்ன ரீசன் அப்படின்னா, கத்தருக்காக கலத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் கலத்த சொன்னாங்கப்பா கலத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவது ஒரு குரூப் இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விலை உயர்ந்த காரியத்தில் நாங்கள் ஈடுபடுறது கிடையாதுப்பா, அதன் மேலே நாங்கள் ஆசை வைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியும் சிலர் சொல்கிறாங்க. உண்மையாகவே கத்தர் கலத்த சொன்னாரா? பிரேக் பண்ணிடுவோமா? இவங்க பைபிள்ல இருந்து கோட் பண்ணுற வசனம் என்ன அப்படின்னா, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகள் பொன்னினாலாவது மயிரை பின்னுதல் முத்துக்களினாலாவது விலையுறந்த வஸ்திரத்தினால் தங்களை அலங்கரிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க வைக்கிற பாயிண்ட்டுக்கே வரும். கத்தருக்காக கலத்திட்டேன் அல்லது கலத்த சொன்னாங்கப்பா கலத்திட்டேன் அப்படின்னு சொல்றவங்க, இயேசுவானவர் எங்கேயுமே என்ன அப்படின்னா நகைகளை கலத்த சொல்லவே இல்லை. அது எந்த ஒரு அதிகாரத்திலையும் இல்லவே இல்லை. நாங்கள் வேல்யூபிள் திங்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க, நகையை ஆபரணமாக அணியாமல் நிறைய பேர் வாங்கி வைக்கிறது உண்டு. அது மாத்திரம் இல்லை, எக்ஸ்பென்சிவான கார், எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ், எக்ஸ்பென்சிவான வில்லாஸ் என்னெல்லாமோ வாங்குறாங்க. அப்புறம் எப்படிங்க உங்களோட ஃபோக்கஸ் வேல்யூபிள் திங்ஸ் மேலே இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க? சிலர் இருக்கிறாங்க, டாப் பிராண்ட் கிளாத்திங், டாப் பிராண்ட் கார்ஸ், டாப் பிராண்டான திங்ஸ் மட்டும் தான் வாங்குவாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, விலையுயர்ந்த வஸ்திரத்தினால் தங்களை அலங்கரியாமல்னு சொல்லுது. அப்படி சொல்ல முடியல, நீங்கள் நகையை மட்டும் போட மாட்டேங்கிறீங்க, மற்ற எல்லாத்துலேயும் டாப்பான பிராண்ட்ஸை வாங்குறீங்க, அதுவும் எக்ஸ்பென்சிவாக. அதெல்லாம் விடுங்க. அந்த வசனத்தில் பொன்னினாலாவது விலையுயர்ந்த வஸ்திரத்தினாலாவது முத்துக்களினாலாவது மாத்திரமாக சொல்லப்பட்டிருக்கு, மயிரை பின்னுதலினாலாவது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா கிறிஸ்தவ பெண்கள் தலை சீவக்கூடாதா? அப்படி இல்லை. ஓகே, இந்த வசனம் எல்லாமே ஸ்திரீகளை குறிச்சே இருக்குதா? அப்போ ஆண்களை குறித்து என்ன? ஆண்கள் அப்போ கோல்டு போடலாம்ல? நீ சொல்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையான மீனிங் என்னங்கிறத நம்ம பார்ப்போமா? இந்த வசனம் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் மற்ற விஷயத்தில் ஓவராக, அதாவது பியாண்ட் த எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி கடவுளுக்கான காரியத்தை விட்டு விலகி போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர, நீங்கள் போடவே கூடாது தங்க ஆபரணங்களை அப்படின்னு சொல்லி இது மென்ஷன் பண்ணவே இல்லை. அதே வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டீசென்சி, மாடஸ்டி அண்ட் ப்ரோப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். அதாவது தகுதியான, அது ஞானத்தினாலும் அதே மாதிரி தெளிந்த புத்தினாலும் இந்த வஸ்திரங்கள் இந்த எல்லாத்தையும் அணியணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அணியாமல் இருக்கிறது, வேல்யூபிள் திங்ஸை வாங்காமல் இருக்கிறது, இது எல்லாமே என்னன்னா ஒவ்வொருத்தருடைய பர்சனல் சாய்ஸ். இது எங்கே பிரச்சனையை கொண்டு வருது அப்படின்னா, இது ஹோல் கம்யூனிட்டி, அதாவது கிறிஸ்டியன் கம்யூனிட்டி மேலே இந்த வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு எல்லாரும் மேலேயும் திணிக்க முச்சில தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இடம்பெறுது. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் போடவே கூடாதுன்னு பைபிள் சொல்லவே இல்லை. அது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ், நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, அதை ஹோல் கம்யூனிட்டிக்கு பேஸ் பண்ணி இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு கேள்வியோட அதுக்கான பதிலோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் பாய்.